வெல்கம் டு பிரயாகும் பசி. வீக்கெண்டில் எங்கேயாரும் வெளில போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்கங்க. அங்கேயோ வண்டி போயின்னு இருக்குன்னு பார்த்ததுன்னா அது திடீர்னு ஒரு இடத்துல நிப்பாத்தி இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற இன்னொரு சீட்டில் போய் விற்று நடந்து வந்தவங்க. நமக்குலாம் நார்மலாக ஒரு ஹோட்டலில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த ஐஸ்கிரீமுக்குன்னு ஒரு தனி ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டா இன்னும் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர் கலராக கடை இருக்குது, அதுக்குள்ளே கலர் கலராக ஐஸ்கிரீம் இருக்குது. பார்க்கறதுக்கே நான் கூறுதுங்க. இவ்வளோ பெரிய கடைக்கு வந்தால் ஜாலியாக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். அரை மணி நேரமாக சீத்துக்கு தேடி நான் ரொம்ப நேரம் நின்னதுக்கு அப்புறம் சீத்துக்கு தேடி பார்த்தா என்னடா சத்தம் இந்த அண்ணன் பண்ணுக்காரேன்னு பார்த்தா கொட்டு பரத்தாவை போடுற மாதிரி ஐஸ்கிரீமை கொட்டிட்டுக்காடு. விடுவேன்னா நான் ரொம்ப நேரம் தேடி விடாமல் ஒரு சீட்டை பிடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணுறதுதான். இப்படி நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் பண்ணி இருக்கும் போது என்னடான்னு கேட்டால் காம்ப்ளிமெண்ட்ரியாங்க. ஆஹா, அந்த அண்ணன் கொட்டிட்டு இருந்த அந்த ஐஸ்கிரீம் கொட்டு பரத்தா மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக இருக்குங்க, சில்லுன்னு. அப்படியே அதை சாப்பிட்றதுக்குள்ளே இன்னும் 2 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துட்டாங்கங்க. பிஸ்தாவும் சாக்லேட்டுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த மில்கி கேக் கொடுத்துட்டாங்க. இதை வேகமாக சாப்பிட்டு அதை டேஸ்ட் பண்ணலான்னு எடுத்து வாயில் வச்சேங்க. சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க நம்ம மேங்கோ கேக். வாயில் வச்சோன்னே உருகிருச்சிங்க. ஃப்ரெஷ் மேங்கோ இந்த மில்கில் டிப் பண்ணி சாப்பிட நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா டெலிஷியஸாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரைங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டாலே பெஸ்ட்டு கேக் இது. நாங்கள் ஆர்டர் பண்ணி இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. அதை அப்படியே ஓப்பன் பண்ண உள்ளே இருக்க ஐஸ்கிரீம் சும்மா வெளில அழகாக வந்துச்சுங்க. வெளில நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே நல்லா மாய்ஸ்டாக இருந்துச்சுங்க. வெளியில் ஹாட்டாக இருக்கும்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உள்ள சில்லுன்னு ஐஸ்கிரீமோ வெளியில் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இது காம்பினேஷன் வந்து நல்லா டெலிஷியஸாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக ஹலாண்ட் நியூட்ரலா பேன் கேக் வாங்கியிருந்தோம். மேலே நல்லா நியூட்ரலை நிறைய போட்டு நல்லா சாக்லேட்டியாக டெலிஷியஸாக டேஸ்டியாக கொடுத்துருந்தாங்கங்க. மேலே இருக்க சாக்லேட் செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல இருக்க ஃபேமஸ் டிஷ்ஷாக தான் இருந்தேன்னா புட்டு ஐஸ்கிரீமு, ஷவர்மா ஐஸ்கிரீமு, வேஃபிள் பீஸா, இதெல்லாம் நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க. இந்த கடை பேர் வந்து க்ரீம் ஸ்டோரி. பாய், டாட்டா, பாய் பாய், சப்ஸ்கிரைப், see you next video.